ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வொக்காபுலரி சீரியஸ் 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 சீரியஸ் போட்டிருக்கோம். ஐ திங்க் ஒரு 180 வேர்ட்ஸ் கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. படிச்சுட்டு நோட்ஸ் எழுதுங்க. மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு தடவை சொல்லி பாருங்கள், ஒரு தடவை எழுதி பாருங்கள். அப்புறம் டெய்லி ரிவிஷன் கொடுங்க. சரியா? படிச்சுட்டு மட்டும் தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. அதை டெய்லி ரிவிஷன் கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி படிச்சிடலாம், இன்றைக்கி 4 வேர்டு கற்றுக்கிட்டேன்னு நினச்சிடலாம். ஆனால் 7வது நாள் திரும்ப கேட்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, மறந்து போயிருக்கும். ஏன்னா நம்ம ரிவிஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பொழுதுமே படிக்கும்போது இன்றைக்கி 4 வேர்டு படிச்சிங்களா, மறாவது நாள் ஒரு 4 வேர்டு படிக்கிறீங்களா, அப்போது என்ன பண்ணணும், நேற்று படித்த 4 வேர்டு இன்றைக்கி படித்த 4 வேர்டு மொத்தம் 8 வேர்டும் நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கணும். 30வது நாள் கேட்டாலும் உங்ககிட்ட எத்தனை வேர்டு இருக்கும்? 120 வேர்டு என் நோட்டுலேயோ புக்குலேயோ காற்றுலேயோ இருக்கக்கூடாது. மண்டைக்குள்ளே இருக்கணும். அதை நீ உனக்கு சொல்ல தெரியணும். ஒரு மற்றவங்க கேட்டாலும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டி வளர்த்துக்கோங்க. உங்களுடைய ஒக்காப்ஸோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க ஒக்காபுலரி படிக்கிறதுக்கு. சரியா? இந்த வீடியோலையும் நான் ஒரு 4 மெயினான வேர்ட் கவர் பண்ணியிருப்பேன். அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி அரவுண்ட் ஒரு 20 வேர்ட்ஸாவது சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? 20 to 25 வேர்ட்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகும். சரியா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நோ வைஸ். ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா நோ வைஸ். நோ வைஸ்னால் என்னென்னா எ பர்சன் ஹூ இஸ் நியூ அண்டு வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ சர்டைன் ஜாப். ஒரு பர்சன், அவன் புதுசாக கூடிய ஒரு பர்சன், அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்படின்னா என்ன? ஃப்ரெஷர். கரெக்டாக? ஒரு ஜாபை புதுசாக தேடுறவனா நம்ம ஃப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவனை ஃப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா? அவனை தான் நோ வைஸ். என்னது? நோ வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு புதிய நபர். இன்னும் சொல்லணும்னா கற்றுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நோ வைஸ் ப்ரோக்ராமர் சம்டைம்ஸ் மேக் ஃபண்டமெண்டல் எரர்ஸ். அதாவது என்னென்னா, இந்த புதுசாக சேர்ந்தக்கூடிய அந்த ப்ரோக்ராமர் சில நேரங்களில் என்ன பண்ணுவாராம், பேசிக்கான எரர்ஸ் மேக் பண்ணிடுவாராம். அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. நோ வைஸ்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் சொல்லலாம் அந்த ஃப்ரெஷரை அப்படின்னா, பிகினர், லேர்னர், நியோஃபைட், நியூபி, அப்ரண்டிஸ், இந்த மாதிரி சொல்லலாமா. நோ வைஸ்க்கு ஆப்போசிட் மீனிங், புதிய நபருக்கு ஆப்போசிட் மீனிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. தமிழில் சொல்லணும்னா கற்று தேர்ந்தவர். சரியா? அவங்கள எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எக்ஸ்போர்ட், வெட்டீரன், வெட்டீரன், ப்ரொஃபஷ்னல், இந்த மாதிரி சொல்லலாமா. அடுத்த வேர்டு லுக்ரேட்டிவ். அடுத்த வேர்டு என்னென்னா லுக்ரேட்டிவ். லுக்ரேட்டிவ்னா என்ன அப்படின்னா ப்ரொடியூசிங் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட். ப்ரொடியூசிங் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட். தமிழில் சொல்லணும்னா லாபகரமான. லுக்ரேட்டிவ் அப்படின்னா லாபகரமான. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த டூரிசம் பிஸ்னஸ் இஸ் நாட் வெரி லுக்ரேட்டிவ் அட் திஸ் மூமெண்ட், பட் இஃப் இட் இஸ் ஒர்க்ட் அப்பான் இட் வுட் ப்ரூவ் குவைட் ப்ராஃபிட்டபிள். டூரிசம் பிஸ்னஸ் இப்போ வேணாம், இந்த மொமெண்ட்டில் வேணாம், லாபகரமாக இல்லாமல் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, லுக்ரேட்டிவ்க்கு பதிலாக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெயின்ஃபுல், காஸ்ட் எஃபெக்டிவ், ஃப்ரூட்ஃபுல், ரிவார்டிங், அட்வான்டேஜியஸ், ப்ராஃபிட்டபிள், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா லாபமற்ற. சரியா? லாபமற்றது. இந்த பிஸ்னஸ் அந்த அளவுக்கு லாபம் தராது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிஸ்அட்வான்டேஜியஸ், ஃபுட்டைல், அந்த மாதிரி சொல்லலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா சூப்பர் சீட். சூப்பர் சீட்னா என்னென்னா டு டேக் த பிளேஸ் ஆஃப் சம்திங் அல்லது சம்படி விச் எக்ஸிஸ்டட். அவன் இருக்கிற இடத்த நாம் பிடிச்சிடுறது. சரியா?
ஒரு ஒரு சம்திங் அல்லது சம்படி ஒருத்தவன் இருக்கிற பிளேஸை நாம் பிடிச்சிக்கிறது இல்லை எடுத்துக்கிறது. ஸோ அதுதான் சூப்பர் சீட். அப்படி இல்லைன்னா அவன் யூஸ் பண்ண விஷயம் இப்போது ஓல்டு ஃபேஷன் ஆயிருக்கலாம். அவன் யூஸ் பண்ண விஷயம் இப்போ ஓல்டு ஃபேஷன் ஆயிருக்கலாம். ஸோ அதற்கு பேர் சூப்பர் சீடு. தமிழில் சொல்லணுன்னா பழைய வழக்கத்தை நீக்கிறது. அதுதான் சூப்பர் சீடு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன் டைம் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் மே சூப்பர் சீட் தோஸ் ஆஃப் த பர்சனல் கம்ப்யூட்டர். அதாவது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்யூச்சர் என்ன தான் பர்சனல் கம்ப்யூட்டரோட ஃப்யூச்சரையே நீக்கிடுதான். சரியா? இப்போ பர்சனல் கம்ப்யூட்டரில் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளும் மேக்ஸிமம் இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸும் வந்துடுச்சாம். சரியா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. சூப்பர் சீடுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ், அவுட்ஸ்டெப், ஓவர் த்ரோ, சப்ளாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா. ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் நீடித்து இருக்க செயல். பழைய வழக்கத்தை மாற்றாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சஸ்டைன், அப்ஹோல்ட் அந்த மாதிரி சொல்லலாமா. அடுத்த வேர்டு அட்யூன். அட்யூன்னா என்னென்னா மேக் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ்னால் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஒத்திசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவனோட கேரக்டரோட ஒத்து போகிறது. கோஇன்சைட் தேர் கேரக்டர் ஜிப்பில் படித்தோம் தெரியுமா. ஸோ அதுதான் ஹார்மோனியஸ். மேக் அட்ஜஸ்டபிள் அதற்கு ஏற்றாற்போல் நம்ம அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது. அதான் அட்யூன். தமிழில் சொல்லணும்னா இணக்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட் இஸ் பிலீவ்டு தட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் அட்யூன் த பாடி வித் த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் வென் ப்ராக்டிஸ்டு ப்ராப்பர்லி. ஒரு விஷயத்தை நான் நல்லா நம்புகிறேன். என்ன அப்படின்னா மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என் பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நல்லா நம்புகிறேன். அதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் ஆன்மீக கூறுகளை நான் ப்ராப்பராக ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆன்மீக கூறுகளை நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா என்னுடைய என்னுடைய பாடியில் சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். சரி, ஓகே. அட்யூனுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடாப்ட்டு, கன்ஃபார்மு, அரேஞ்சு, சின்க்ரோனைஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அட்யூனுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? இணக்கமற்ற, அதாவது ஒத்தே போக மாட்டாங்க இவங்களோட கேரக்டரோட. ஸோ அதுக்குள்ள எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்அரே, டிஸ்ரப்ட், டிஸ்ஹார்மோனைஸ் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.